அஸ்ஸலாமு அலைக்கும். இன்றைக்கி வந்து ஃப்ரைடே vlog தான். ஃப்ரைடேனாலே ஸ்பெஷல் தான். அன்றைக்கி லன்ச்சு என்ன குக் பண்ணேங்கிறத அந்த வீடியோவில் காட்டுறேன். அதுக்கு வந்து ஃபஸ்ட்டு வந்து சிக்கன் கறி வச்சுக்கலான்னு சொல்லிவிட்டு அடுப்பை ஆன் பண்ணிவிட்டு குக்கர் அடுப்பில் வச்சுட்டு கொஞ்சம் 2 டேபிள் ஸ்பூன் வந்து எண்ணெய் ஊற்றிக்காங்க. எண்ணெய் சூடு வந்தோடனே 2 சைஸ் பல்லாரி வெங்காயம் அதையுமே நீல வாக்கில் கட் பண்ணி அதையுமே ஆட் பண்ணுங்கள். வெங்காயம் சீக்கிரம் வதங்கணும்னு சொல்லிவிட்டு கொஞ்சமாக வந்து உப்பு ஆட் பண்ணுறதுனால நம்மளுக்கு வெங்காயமே கொஞ்சம் சீக்கிரம் வதங்கிடும். அதனால் எப்போவுமே நீங்கள் வெங்காயம் போட்டோன்னே உப்பு ஆட் பண்ணுறதுனால கொஞ்சம் வேலையுமே சீக்கிரம் முடிஞ்சிருங்கிறதுக்காக நான் எப்போவுமே வந்து வெங்காயம் வந்து உப்பு ஆட் பண்ணிக்குவேன். இப்போ உப்புமே ஆட் பண்ணிவிட்டு பிரியாணி இலை இருந்துச்சுன்னா அதையும் ஆட் பண்ணிக்கோங்க. இல்லைன்னா ஒன்றும் பிரச்சனை இல்லை. அதை ஆட் பண்ணிவிட்டு வெங்காயம் கொஞ்சம் நல்லா வதங்கினதுக்கப்புறம் இப்போ 2 டேபிள் ஸ்பூன் வந்து மிளகாய் தூள் ஆட் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு காரத்துக்கு தகுந்த மாதிரி நீங்கள் கூடவா வேணாலும் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ எண்ணெயில் கொஞ்சம் நேரம் மிளகாத்தூளும் பச்சை வாசனை போகிற வரைக்கும் வதங்கினதுக்கப்புறம் இப்போ வந்து 2 மீடியம் சைஸ் தக்காளி அதையுமே ஆட் பண்ணிக்கோங்க. அதையும் ஆட் பண்ணிவிட்டு கொஞ்சம் நல்லா வந்து எண்ணெயிலே வதங்கணும். மிளகாத்தூள் வெங்காயம் தக்காளி எல்லாம் கொஞ்சம் நல்லா வதங்கினதுக்கப்புறம் இந்த ஸ்டேஜில் வந்து பச்சை மிளகா ஆட் பண்ணிக்கோங்க. அதையும் ஆட் பண்ணிவிட்டு 2 கிண்டினதுக்கப்புறம் இப்போ வந்து இஞ்சி பூண்டு ஆட் பண்ணிக்கோங்க. நான் எப்போவுமே வந்து ஃபஸ்ட்டே இஞ்சி பூண்டு ஆட் பண்ண மாட்டேன். லாஸ்ட்டாக தான் இஞ்சி பூண்டு வெங்காயம் தக்காளிலாம் வதங்கினதுக்கப்புறம் தான் நான் இஞ்சி பூண்டுமே ஆட் பண்ணுவேன். இப்போ 2 டேபிள் ஸ்பூன் வந்து இஞ்சி பூண்டுமே ஆட் பண்ணிவிட்டு அதையுமே எண்ணெயில் கொஞ்சம் நேரம் நல்லா வந்து மிக்ஸ் பண்ணுங்கள். எண்ணெயில் கொஞ்சம் நேரம் பச்சை வாசனை போகிற வரைக்கும் நல்லா வந்து மிக்ஸ் ஆகணும். இப்போ வந்து நம்ம வாஷ் பண்ண வச்ச சிக்கன் வந்து 1/2 kg இருக்கும். குழம்புல போட்டாலே சிக்கன் யாருமே சாப்பிட மாட்டாங்க. அதனால் அதில் உள்ள ஈரல் இந்த மாதிரி கல்லீரல் லெக் பீஸ் இந்த மாதிரி சாப்பிடாத பீஸ் மட்டும் அதில் ஆட் பண்ணுறது டேஸ்ட்டுக்காக. அதையுமே ஆட் பண்ணிவிட்டு அதையுமே எண்ணெயில் கொஞ்சம் நேரம் நல்லா குக் பண்ணுங்கள். கொஞ்சம் நல்லா வந்து மசாலா எல்லாமே அந்த சிக்கனில் சாறுற வரைக்கும் கொஞ்சம் நேரம் நல்லா குக் ஆனதுக்கப்புறம் இப்போ வந்து புதினா கொஞ்சோண்டு ஆட் பண்ணிக்கோங்க. புதினாவுமே ஆட் பண்ணிவிட்டு இப்போ வந்து அதில் மசாலா ஆட் பண்ணிடலாம். 1 டீஸ்பூன் வந்து ஜீரகத்தூள், 1/2 டீஸ்பூன் வந்து மஞ்சத்தூள், 1 டீஸ்பூன் மிளகுத்தூள் ஆட் பண்ணிக்கோங்க. அதையும் ஆட் பண்ணிவிட்டு கொஞ்சம் நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் இப்போ வந்து கரம் மசாலா வந்து ஒரு 1/2 டீஸ்பூன் ஆட் பண்ணிக்கோங்க. அதையும் ஆட் பண்ணிவிட்டு கொஞ்சம் நல்லா வந்து மிக்ஸ் பண்ணுங்கள். நல்லா மிக்ஸ் ஆனதுக்கப்புறம் இப்போ வந்து 2 டேபிள் ஸ்பூன் வந்து தயிர் ஆட் பண்ணிக்கோங்க. நல்லா புளிப்பான தயிர் ஆட் பண்ணுறதுனால கொஞ்சம் கிரேவி வந்து நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். அதனால் கொஞ்சம் 2 டேபிள் ஸ்பூன் வந்து தயிர் ஆட் பண்ணிக்கோங்க. தயிர் ஆட் பண்ணிவிட்டு நல்லா மிக்ஸ் ஆனதுக்கப்புறம் இந்த ஸ்டேஜில் வந்து மல்லித்தூள் ஆட் பண்ணிக்கலாம். 2 டேபிள் ஸ்பூன் வந்து மல்லித்தூள் ஆட் பண்ணிவிட்டு இப்போ வந்து கிரேவிக்குள்ளே தேங்காய் அரைச்சிடலான்னு சொல்லிவிட்டு ஒரு மிக்ஸி ஜாரில் வந்து 2 டேபிள் ஸ்பூன் வந்து தேங்காய் ஆட் பண்ணியிருக்கேன். அதோட வந்து ஒரு 10 பல் பாதாம் ஆட் பண்ணிவிட்டு ஒரு 5 பல் வந்து முந்திரி ஆட் பண்ணிவிட்டு ஒரு 1/2 டீஸ்பூன் வந்து பொட்டுக்கடலை ஆட் பண்ணிக்கோங்க. அதோட 1 டீஸ்பூன் வந்து கசகசம் ஆட் பண்ணியிருக்கேன். அதை அரைச்சி நல்லா பேஸ்ட்டாக அரைச்சிட்டு அதையுமே அந்த குழம்புல ஆட் பண்ணிடுங்க. ஆட் பண்ணிவிட்டு இப்போ 2 டம்ளர் வந்து தண்ணியுமே ஆட் பண்ணிக்கோங்க. இந்த தேங்காய் அரைச்சி ஆட் பண்ணுறதுனால கிரேவி இன்னும் வந்து கொஞ்சம் டேஸ்ட் கொஞ்சம் ரிச்சாக இருக்கும். இப்போ கொஞ்சம் மிக்ஸ் பண்ணிவிட்டு எல்லாம் போதுமான்னு வந்து நல்லா செக் பண்ணிக்கோங்க. எனக்கு வந்து அன்றைக்கி வந்து உப்புமே பத்தலை. அதனால் நான் உப்புமே கொஞ்சமாக ஆட் பண்ணிக்கிட்டேன். மிக்ஸ் பண்ணிவிட்டு எனக்கு வந்து அன்றைக்கி காரமும் பத்தலை. அதனால் 1 டீஸ்பூன் வந்து நான் மிளகாத்தூள் ஆட் பண்ணிக்கிட்டேன். இப்போ வந்து மூடி போட்டு 2 விசில் வச்சு ஆஃப் பண்ணிடுங்க. இப்போ வந்து நெய் சோறு தாளிச்சிடலான்னு சொல்லிவிட்டு இப்போ வந்து கடாய் அடுப்பில் வச்சுட்டு இப்போ வந்து நான் கீ ரைஸ் வந்து 1 kg ரைஸ் எடுத்திருக்கேன். அதில் வந்து நீங்கள் 1 kgனா 100 கிராம் வந்து எண்ணெய் ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ எண்ணெய் சூடு வந்தோடனே ஏலக்காய் கிராம்பு அதையுமே ஆட் பண்ணிவிட்டு பட்டையும் 3 துண்டு பட்டையும் ஆட் பண்ணிக்கோங்க. இது எல்லாமே எண்ணெயில் பொரிஞ்சதுக்கப்புறம் இப்போ வந்து 4 பச்சை மிளகா ஆட் பண்ணிக்கோங்க. அதையுமே கீறிட்டு ஆட் பண்ணிவிட்டு இப்போ மீடியம் சைஸில் வந்து வெங்காயம் ஆட் பண்ணிக்கோங்க. 2 மீடியம் சைஸில் வெங்காயம் ஆட் பண்ணிவிட்டு அதோட பிரியாணி இலையும் ஆட் பண்ணிவிட்டு இப்போ நல்லா வந்து எண்ணெயிலே கொஞ்சம் நேரம் நல்லா வதக்குங்க. கொஞ்சமாக வந்து உப்புமே ஆட் பண்ணிக்கோங்க. கொஞ்சம் வதங்கும் போது 2 டேபிள் ஸ்பூன் வந்து கீ ஆட் பண்ணிக்கோங்க. கொஞ்சம் ஸ்மெல்லாக இருக்கும். அதனால் வந்து எண்ணெயில் ஃபஸ்ட்டே நீங்கள் வந்து எண்ணெய் ஊற்றும் போதே கொஞ்சம் கீ வேணாலும் ஊற்றிக்கலாம். நீங்கள் ஃபுல்லாக இல்லாட்டினா கீயில் கூட ஆட் பண்ணிக்கலாம். இப்போ வெங்காயம் கொஞ்சம் நல்லா ரொம்ப வதங்கணும்னு கிடையாது. ஏன்னா வதங்குனுச்சுன்னா கலர் கொடுத்துரும். லைட்டாக வெங்காயம் வந்து வதங்கினா போதும். இப்போ அதில் வந்து நான் எந்த கப்பில் வந்து 100 கிராம் எண்ணெய் எடுத்தால் அதில் ஒரு 80 கிராம் வந்து இஞ்சி பூண்டு ஆட் பண்ணிக்கோங்க. இஞ்சி பூண்டு ஆட் பண்ணிவிட்டு பச்சை வாசனை போகிற வரைக்கும் நல்லா வதக்கிட்டு இப்போ வந்து ஒரு கைப்பிடி வந்து மல்லி புதினா ஆட் பண்ணிக்கோங்க. அதையுமே ஆட் பண்ணிவிட்டு இப்போ 200 கிராம் வந்து நான் தயிர் எடுத்திருக்கேன். நீங்கள் 100 கிராம் தயிரும் 100 கிராம் வந்து பாலுமே ஆட் பண்ணிக்கலாம். நான் ஃபுல்லாகவே 2 கப்புமே தயிருமே எடுத்துட்டேன். அதையும் ஆட் பண்ணிவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணுங்கள். நல்லா மிக்ஸ் ஆனதுக்கப்புறம் இப்போ 1 கிலோ ரைஸ்க்கு வந்து நம்ம தண்ணி 1 டம்ளர் ரைஸ்னால் 2 டம்ளர் தண்ணி ஆட் பண்ணிக்கோங்க.
நான் தண்ணியுமே சூடு காட்டி அதில் வந்து சீக்கிரம் வேலை டைம் ஆயிடுச்சுன்னு சொல்லிவிட்டு நான் அதை தண்ணி நல்லா சூடு வந்தோன்னா அதில் ஆட் பண்ணிட்டேன். இப்போ ஆட் பண்ண கொஞ்சம் லைட்டாக கொதி வருது. இப்போ வந்து நம்ம வாஷ் பண்ணி ரைஸ் ஊற வச்சுருப்போம்ல, அதையுமே இதில் ஆட் பண்ணிக்கலாம். பச்சரிசி தான் நான் வந்து பிரியாணி அரிசி தான் பச்சரிசி தான் எடுத்திருக்கேன். அதை தான் இதில் வாஷ் பண்ணிவிட்டு ஆட் பண்ணுறேன். இப்போ அரிசியை வந்து நல்லா கொஞ்சம் கொஞ்சமாக ஆட் பண்ணதுக்கப்புறம் நல்லா மிக்ஸ் பண்ணுங்கள். நல்லா மிக்ஸ் ஆனதுக்கப்புறம் இந்த ஸ்டேஜில் வந்து நீங்கள் உப்பு செக் பண்ணிக்கோங்க. உப்பு எல்லாமே கரெக்டாக இருக்கான்னு பார்த்துக்கோங்க. உப்பு பத்தலான்னு இன்னும் கொஞ்சம் கூட ஆட் பண்ணிக்கலாம். இப்போ அப்படியே மூடி போட்டு கொஞ்சம் நேரம் வந்து அப்படியே கொஞ்சம் நேரம் விட்டுருங்க. இப்போ அந்த சைடில் வந்து இப்போ மாங்காய் ஸ்வீட் பண்ணிடலான்னு சொல்லிவிட்டு இப்போ 2 டேபிள் ஸ்பூன் வந்து எண்ணெய் ஒரு குக்கரில் வந்து 2 டேபிள் ஸ்பூன் வந்து எண்ணெய் ஊற்றிட்டு சூடு வந்தோன்னே கடுகு கொஞ்சமாக ஆட் பண்ணிக்கோங்க. 2 வரமிளகா ஆட் பண்ணிக்கோங்க. கருவேப்பிலை கொஞ்சமாக ஆட் பண்ணிவிட்டு இப்போ வந்து மாங்காய் வந்து ஸ்லைஸ் பண்ணி எடுத்துருக்கேன். ஒரு மாங்காய் வந்து ஸ்லைஸ் பண்ண மாங்காய் அதில் ஆட் பண்ணிவிட்டு 2 கல் வந்து உப்பு, 1 டேபிள் ஸ்பூன் வந்து மிளகாத்தூள் அதையுமே ஆட் பண்ணிவிட்டு ஒரு 1/2 டம்ளர் தண்ணி ஊற்றி அதையுமே வந்து லோ ஃப்ளேமில் ஒரு விசிலுக்கு வச்சு நல்லா வேக வச்சு எடுத்துக்கோங்க. வெந்ததுக்கப்புறம் இப்படி தான் இருக்கும். நம்மளுக்கு நல்லா மாங்காய் ஸ்வீட்டுமே நல்லா வெந்திருக்கும். இப்போ ஃபுல்லாக மிக்ஸ் பண்ணிவிட்டு இதில் வந்து சுகர் ஆட் பண்ணிக்கோங்க. சுகர் வந்து கொஞ்சமாக ஆட் பண்ணால் போதும். ஏன்னா மாங்காய் புளிப்பும் இனிப்புமாக இருந்தால் தான் கொஞ்சம் ஸ்வீட்டுமே நல்லாயிருக்கும். இதில் கொஞ்சமாக சுகர் ஆட் பண்ணி மிக்ஸ் பண்ணிவிட்டு இப்போ நம்மளுக்கு வந்து மாங்காய் ஸ்வீட்டுமே ரெடி ஆயிடுச்சு. இந்த சைடு வந்து நம்ம மூடி போட்டோம்னா அதை கொஞ்சம் ரைஸ் வந்து ஓப்பன் பண்ணி பார்த்தா கொஞ்சம் நல்லா இந்த ஸ்டேஜில் வந்து தண்ணிலாம் லைட்டாக வற்றிருந்து கொஞ்சம் முக்கால் பதத்துக்கு வந்து ரைஸுமே வெந்திருக்கும். சரி இன்னும் கொஞ்சம் நேரம் வேக விடலான்னு சொல்லிவிட்டு மறுபடியும் மூடி போட்டு ஒரு 5 நிமிஷம் கழித்து ஓப்பன் பண்ணி பார்த்தா இப்போ நம்மளுக்கு தண்ணிலாம் எல்லாம் வற்றி ரைஸ் நல்லா வெந்திருக்கும். இப்போ நம்மளுக்கு தேவையான நெய் வந்து ஆட் பண்ணிக்கோங்க. நான் ஒரு 50 கிராம் கிட்ட நெய் ஆட் பண்ணேன். இப்போ நெய்யுமே ஆட் பண்ணிவிட்டு கொஞ்சம் நல்லா மிக்ஸ் பண்ணுங்கள். மிக்ஸ் பண்ணிவிட்டு இப்போ அது மூடி போட்டு கொஞ்சம் ஒரு 10 மினிட்ஸ் அப்படியே தம்மில் விட்டுருங்க. இப்போ நம்மளுக்கு கீ ரைஸுமே ரெடி ஆயிடுச்சு. ரைஸ் வந்து அடியில் பிடிக்காமல் இருக்கிறது நான் எப்போவுமே வந்து தோசைக்கல் வச்சுட்டு அது லாஸ்ட்டாக தம் போடும்போது இந்த மாதிரி நம்ம பண்ணோம்னா ரைஸுமே கீழே பிடிக்காமல் வேஸ்ட் ஆகாமல் இருக்கும். இப்போ வந்து மல்லிக்கீரையும் தூவிட்டு இப்போ மூடி போட்டு 10 மினிட்ஸ் அப்படியே விட்டுருங்க. இப்போ வந்து நம்ம சிக்கன் கிரேவி ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். கலர்ஃபுல்லாக நல்லா அன்றைக்கி டேஸ்ட்டுமே நல்லா இருந்துச்சு. நம்ம எப்போவுமே வந்து முந்திரி கசகசா பாதாம் பருப்புலாம் அரைச்சி ஊற்றினால கிரேவியே கொஞ்சம் ரிச்சான டேஸ்ட்டு கொடுக்கும். கண்டிப்பாக இதே மாதிரி நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். அதுக்கப்புறம் வந்து சிக்கன் வந்து மசாலா போட்டு வச்சுருந்தேன். அதையுமே ஃப்ரை பண்ணி எடுத்துலான்னு சொல்லிவிட்டு அதையுமே ஃப்ரை பண்ணிவிட்டு அன்றைக்கி ஃப்ரைடே லன்ச் மெனு வந்து நெய் சோறு, சிக்கன் கறி, சிக்கன் ஃப்ரை, அப்புறம் மாங்காய் ஸ்வீட்டு, அப்புறம் ஊறுகாய். இதான் அன்றைக்கி லன்ச்சு மெனுவாக இருந்துச்சு. கண்டிப்பாக உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சின்னா கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அடுத்தடுத்த வீடியோக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். பாய்.